வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் விபாசனா சென்டர் வந்திருக்கோம். இது வந்து தம்மா மதுரான்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல்லில் செட்டியாப்பட்டி கிராமத்தில் மலையடி வாரத்தில் இது அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியான இடம், அழகான இடம். இங்கே நான் 10 நாள் விபாசனா தியானத்துக்காக தான் வந்திருந்தேன். இப்போ நமக்கு எல்லாம் முடிஞ்சு 10ஆவது நாள் ஆயிடுச்சு, தியானம்லாம் முடிஞ்சு. ஸோ நம்ம வீடியோ எடுத்தோம். ஓகே, நிறைய பேருக்கு இது தெரியணும், இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவு போடலான்னு முடிவு பண்ணேன். இப்போ அந்த விபாசனா சென்டரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சுற்றி இது வந்து ஆண்கள் தங்கும் விடுதி. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அந்த பெரிய பில்டிங்கு, அது வந்து தியான ஹால். அங்கே தான் நம்ம வந்து கூட்டு தியானம் எல்லாமே பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம தங்குறதுக்கான இடம். சுற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த இடங்களெல்லாம். விபாசனானா என்ன, இங்கே 10 நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். அது ஒரு 10 நாள் பயிற்சி, விபாசனா பயிற்சி. அது மட்டும் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்த இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்த நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது சுலபமாக விளக்கணுன்னா ஒரு துறவு வாழ்க்கை மாதிரி தான். சுற்றி மக்கள் எல்லோரும் இருப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனாலும் ஒரு துறவு மாதிரி தான். அதாவது நீங்கள் ஒரு காட்டுக்கு தனியாக போய் 10 நாள் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி தான் நிறையா விதிமுறைகள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. அந்த விதிமுறைகளை நம்ம வந்து கரெக்டாக சரியான முறையில் கடைபிடிச்சா தான் நம்ம இங்கே இருக்க முடியும். நமக்கு இந்த 10 நாள் வகுப்போட அந்த சரியான பலன்களும் நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காம இது கேட்டால் மட்டும் இது கிடச்சிருமா, இது கேட்குறாங்க என்ன ஆக போகுதுன்னு ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த 10 நாளும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட உணவுக்கூடம். இங்கே தான் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க இங்கே தங்கியிருக்கவங்களுக்கு. இது ஆண்களுக்கான உணவுக்கூடம். பெண்களுக்கு வந்து அந்த பக்கம் இருக்குது. இந்த செவுத்தில் வந்து பச்சை பச்சையாக தெரியுதா சின்ன சின்னதாக, அதெல்லாம் நம்பர்ஸ். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பருக்கு நேராக உள்ள இருக்கையில் தான் நம்ம அமைந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நமக்கு அதிலே வந்து ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்பூனு, அப்புறம் ஒரு டம்ளர். இவ்வளவுமே நமக்கு அதில் இருக்கும். நம்மளோட இடத்துல நம்ம அதை சாப்பிட்டு திரும்ப கழுவி அங்கேயே வச்சிடணும். இது வந்து நம்ம சென்ட்ரு பகுதின்னு சொல்லலாம். நடுவில் நிற்கிறோம். இது தான் தம்மா ஹால். இங்கே தான் வந்து நம்ம விபாசனா பயிற்சி பண்ணுவோம். எல்லா பயிற்சிகளுமே இங்கே தான் நடக்கும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் நேராக பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் கேண்டீன், நம்ம சாப்பிட்ற இடம். அப்புறம் இது வந்து ஒரு குடோன் மாதிரி அவங்களோட வேஸ்ட்டு திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வரும்போதும் போகும்போதும் ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு நல்லா நீர்த்தன்மை இருக்கும் உடம்புல. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக இது தேவை தான். ஏன்னா இப்போ வந்து வெயில் நேரம். இது இல்லாமல் நீங்கள் மழை நேரம் வந்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் இப்போ வந்து வெயில் அதிகமாக இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம வந்து அந்தளவுக்கு வெயிலை உணர முடியலை. இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்பப்போ காற்று வீசுது, மரங்கள் நிறையா இருக்குது. இந்த ஹாலுக்குள்ளே ரொம்ப வந்து ஹீட்டு நமக்கு தெரியாது. ஃபேன்லாம் ஸ்லோவாக தான் சுற்றும், இருந்தாலும் அந்தளவுக்கு தெரியாது. இதுதான் தம்மா ஹால். இதில் இந்த வழியாக தான் நம்ம போனோம். ஆண்களுக்கான பகுதி. பெண்கள் வந்து அந்த பக்கம் இருந்து தான் வருவாங்க. இதுதான் உள் பகுதி. இங்கே தான் இந்த இடது பறவை இருக்குது பாருங்கள், லைட் ஸ்கை ப்ளூ கலரில். இந்த சீட்ஸ்லாம் ஆண்களுக்கானது, அந்த ப்ளூ கலர்லாம் பெண்களுக்கானது. அப்புறம் சில பேரால் கீழே உட்கார முடியாது, அவங்களுக்கு இந்த மாதிரி சேர் கொடுப்பாங்க. சேர் அல்லது வந்து உட்கார்ற மாதிரி அந்த குருக்கள் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி இரும்புலே இருக்கும், அந்த மாதிரி இதை கூட கொடுப்பாங்க. இந்த ஹாலை அருமையாகவே கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். எவ்வளோ வெயில் அடித்தாலுமே வெயில் வந்து உள்ளே வந்து வெயிலோட தாக்கம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இது வந்து ஆண்கள் வெளியேறும் பகுதி. இதே மாதிரி ஒரு தனி கதவு அந்த பக்கம் பெண்கள் வெளியேறும் பகுதின்னு இருக்கும். அது வழியாக பெண்களும் இது வழியாக ஆண்களும் தான் வந்து போய் இருந்துக்கணும். இங்கே ஹாலிலேருந்து வியூ இப்படி தான் இருக்கும். சுற்றி மரங்கள் தான். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தோட்டங்கள், வயல்கள் அதுதான் இருக்குது. இப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் சிறுமலை. இது வந்து சிறுமலைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு ரோடு போட்டிருக்காங்க, தார் சாலை. அதில் நிறையா வாகனங்கள் போது வருது. அந்த சத்தம் மட்டும்தான் நமக்கு வெளியே உள்ள சத்தம். அது இல்லாமல் நமக்கு இங்கே வந்து அமைதியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள விதிமுறைகள் அப்படி. நம்ம வந்து
புனித மௌனம்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது, அப்புறம் கண்ணோட கண் பார்க்கக்கூடாது, சைகைகள் காட்டக்கூடாது, தரையை பார்த்து தான் நடக்கணும், தொடக்கூடாது. இந்த மாதிரி இந்த இதில் போட்டுட்டு பாருங்கள், புனித மௌனம் என்றால் என்ன, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து நம்மளோட டைம் டேபிள்ஸ், இதுதான் ஃபுல்லாமே. அதில் எதுவும் மாறுதல் இருந்தது இல்லை வேறு ஏதாவது நியூஸ் சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு இதில் மாட்டி வச்சுருவாங்க. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கே கீழே தூரத்தில் தெரியுது உணவு கூட தான் ஃபுல்லாமே. அதுக்கு முன்னாடி தான் ஆஃபீஸ் இருக்குது. அப்புறம் இடது பக்கம் தெரியுது பாருங்க, சின்ன பில்டிங். இது வந்து ஆசிரியர்கள் அறை. இதில் ஒரு 2 ரூம் உண்டு. இது வேலை நடக்க அதுக்கான பொருட்களை போட்டு வச்சுருக்காங்க. இன்னுமே பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இதில் இடது பக்கத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க. இப்போ நேராக பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம ஆண்கள் தங்கும் விடுதி. நான் முதல்ல மேலேருந்து காமிச்சிருப்பேன். அது முன்னே பார்த்தீங்கன்னா மண் கிடக்கு பாருங்கள், அது எல்லாமே அங்கே பள்ளம் தோண்டினதோட மண் தான். அது இல்லாமல் ஜல்லிகளும் போட்டிருக்கு. இந்த ஜல்லிகள்லாம் எதுக்குன்னா அந்த முன்னே மண் தெரியுமா உங்களுக்கு, அதில் வந்து இன்னுமே பில்டிங்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ஒரு 48 பேர் நாங்கள் இந்த முறை கலந்துக்கிட்டோம் ஆண்கள். இன்னமும் அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. ஏன்னா இங்கே தங்குற வசதி வேணும்லாம். அதனால தான் தங்குற வசதிக்காக கூட கொஞ்சம் பில்டிங்ஸ் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கூட ஒரு 10 என்ட்ரி கூட அதிகமாக போட முடியும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம தங்கியிருந்த ஆண்கள் விடுதியை வந்து பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இது கீழே வந்து GF1ன்னு போட்டுருக்கு பாருங்கள், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் 1. அதில் 1லேருந்து 10 வரைக்கும் இங்கே இருக்குது. தண்ணி கேன் வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. அங்கே இதில் வந்து மேலே போனீங்கன்னா FF 1 2 3ன்னு போட்டுருக்கோம். FFனா ஃபஸ்ட் ஃப்ளோர். இதில் உள்ள வந்து நமக்கு 2 உண்டு. இதில் AB, அதாவது ஒரு சீட்டுக்கு A ஒரு சீட்டுக்கு Bன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 பேர் தான் ஒரு ரூமில் தங்க வைக்காங்க. ஒருத்தராக தங்க வச்சா இங்கே 48ல் பாதினா பார்த்துக்கோங்க. ஒரு அதிகபட்சம் வேணால் ஒரு 25 பேர் வேணால் நம்ம தங்க வைக்கலாம். அதனால தான் ஒரு அறைக்கு 2 பேர் தங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம இந்த புனித மௌனத்தை கடைப்பிடிச்சா தான் நல்லது. 10 நாளுமே நமக்கு 9 நாள் புனித மௌனம் தான். இன்றைக்கி வந்து 10வது நாள் முடிச்சு 11வது நாள் ஆயிடுச்சு. மௌனம் வந்து கலைஞ்சிருச்சு. அதனால் சில இடங்களில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மௌனம் வந்து 10வது நாளே கலைஞ்சிருது. இப்போ வந்து எல்லாருமே ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நானுமே ஊருக்கு கிளம்பணும். நான் அவங்கள வந்து அடுத்த வீடியோவில் விபாசனானா என்ன அதை பற்றிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.